ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஒரு சில உங்களுக்கு ஐடியாஸும் கொடுத்துருப்பேன். இதில் நிறைய பேர் ஃபஸ்ட்டு கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ஒரு சப்ஜெக்ட் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலகிராம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி உங்களோட கொஸ்டின் பேப்பரை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு சில பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, இன்னும் வந்து ஷேர் பண்ணல. நவம்பர் டிசம்பர் 25 எக்ஸாம்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னாலும் இப்போ உங்ககிட்ட ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து ஷேர் பண்ண பாருங்கள். ஸோ கொஸ்டின் வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட போகிறேன். MA 3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் வச்சு உங்களுக்கு இது பண்ணுறேன். இதிலே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறதே நீங்கள் லைவாக வந்து பார்க்கலாம். ஸோ இது எப்படி வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு சைட்லேயே வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸை உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் 2021 அதாவது ரெகுலேஷன் 21 ஃபஸ்ட் பேட்ச் எழுதுனா அந்த கொஸ்டின்ல இருந்து இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச ஏப்ரல் May 25 நான் அப்படியே ஆர்டராக கொண்டு வந்திருக்கேன். 2 மார்க்னா 2 மார்க்கில் ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து அதான் ஃபஸ்ட் 2 கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் யூனிட்ல தான் கேட்டிருப்பாங்க. அப்படியே வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக எடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இருக்க எல்லா கொஸ்டினும் வந்து கவராக இருக்கும். இது எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தான், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டாவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா எப்படி வந்து பாஸ் ஆகிறோம் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறீங்க, அது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை சைடில் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும், இருந்தாலும் நான் வந்து இதை பார்த்து சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா MA 3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆர்டராக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த PDF வந்து சைடில் ரோல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஈஜென் வேல்யூஸில் தான் கேட்டிருக்காங்க, 2 மார்க்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் தான் ஈஜென் வேல்யூஸில் தான் கேட்டிருக்காங்கன்னா எல்லா கொஸ்டின்லையும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஈஜென் வேல்யூஸில் தான் மோஸ்ட்லி வந்திருக்கு. ஸோ இந்த ஈஜென் வேல்யூஸை நம்ம வந்து கொடுத்துருப்போம் 2 மார்க்கில். நான் அதை லாஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஈஜென் வேல்யூஸை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படிக்கக்கூடாது. அப்போ ஈஜென் வேல்யூஸ் அப்படிங்கிற கொஸ்டினை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த ஈஜென் வேல்யூஸை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் 2 மார்க் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ரெண்டாவது வந்து ஹேலே-ஹாமில்டன் தியரம். இதில் இருந்தும் வந்து ஒரு சில டைம் வந்து அந்த தியரமே எழுத சொல்கிற மாதிரி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாட்ரட்டிக் ஃபார்மில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டோட 2 மார்க் ஃபுல்லாமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அது ரிலேட்டடாக தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிக் கொஸ்டின். இந்த பிக் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈஜென் வேல்யூஸ் அண்ட் ஈஜென் வெக்டார்ஸையும் ஸோ உங்களுக்கு ஹேலே-ஹாமில்டன் தியரியும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டினாக வந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஜென் வேல்யூஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், ஹேலே-ஹாமில்டனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கலாம். நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நோட்டில் எழுதி வச்சு இந்த ஈஜென் வேல்யூஸ் அண்ட் ஈஜென் வெக்டார்ஸில் உங்களுக்கு இதில் என்ன பேட்டர்னில் வருதோ எந்த மாடலில் கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். கிட்டத்தட்ட உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கனாலே நிறையா மாடல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரே கொஸ்டின் தான் ஒரே டைம் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் அதே பேட்டர்ன் அதே வந்து உங்களுக்கு அந்த டாபிக்ஸில் தான் கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த மாதிரி ஹேலே-ஹாமில்டன் தியரம்னா அந்த தியரம் வச்சு படிச்சிருக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹேலே-ஹாமில்டன் தியரம் வந்து 2 டைம் ஒரே மாதிரி, ஒரு டைம் யூசஸ் கேட்டிருக்காங்க, ஒரு டைம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ உங்களால் ஈஸியாக வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களோட சிலபஸ் எடுத்துட்டு உங்கள் சிலபஸில் மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த டாபிக்ஸை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி வந்து செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸில் ஸோ ரிப்பீட்டடாக கேட்ட வந்து குவாட்ரட்டிக் ஃபார்ம், இது ஒவ்வொரு டைம் வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஃபஸ்ட் யூனிட்டில் குவாட்ரட்டிக் ஃபார்ம் படிச்சிங்க அப்படின்னாலே முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் யூனிட் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஈஜென் வேல்யூஸ் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க, ஹேலே-ஹாமில்டன்லேருந்து ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அந்த ஹேலே-ஹாமில்டன் நிறைய டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு சில டைம் வந்து அந்த குவாட்ரட்டிக் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அனாலிசிஸ் பண்ணதை வச்சு நீங்கள் வந்து 2 மார்க்கு ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிருக்கலாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதே கிடையாது, ஆனால் கம்பல்சரியாக உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து வருது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு செகண்ட் யூனிட்டையும் காட்டிடுறேன். செகண்ட் யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்து வச்சிருக்கேன். செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன், இந்த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ரிப்பீட்டட் கொஸ்டின் இல்லை லிமிட்லேருந்து கேட்பாங்க. நீங்கள் கொஸ்டினை பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு டைம் வந்து அந்த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ரிப்பீட்டாக இருக்கும். அதாவது 3ஆவது கொஸ்டினில் இருக்கும், இல்லை 4ஆவது கொஸ்டினில் இருக்கும். உங்களுக்கு இன்னொன்று தெரிஞ்சிருக்கும், அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் அப்படின்னா முதல் 2 கொஸ்டின் இருக்கும், செகண்ட் யூனிட் அப்படின்னா அடுத்த 2 கொஸ்டினாக இருக்கும் 2 மார்க்ஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் அதாவது 16 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டேஞ்சன்ட் லைன்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரே சம்மில் ஒரே மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க, பட் அந்த டேஞ்சன்ட்லேருந்து ரிப்பீட்டாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே இதை வந்து உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதாவது டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்தும் கேட்டிருப்பாங்க. அடுத்து முக்கியமாக மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ்லேருந்தும் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ இது கெஸ் பண்ணிட்டா உங்களுக்கு பல டாபிக்ஸை படிக்கிறதுக்கு இந்த டாபிக்ஸில் ஒரு உங்களால் நல்லா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவீங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு இப்போதைக்கு சும்மா வந்து காட்டுறதுக்காக காட்டுறேன், இல்லை வீடியோ வந்து லென்த்தாக போவோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்படி அனாலிசிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டினை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு தான் நம்ம டெலகிராமில் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ண சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் டெலகிராமில் உங்கள் கொஸ்டினை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம படிக்கிறது இல்லாமல் எல்லாரையும் படிக்க வைக்கிற ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ உங்ககிட்ட இருக்கிற மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறப்போ ஸோ உங்களோட எல்லாரும் நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. எல்லாருமே நம்மளும் சேர்ந்து படித்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல தாட்டை வச்சு எல்லாருமே வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ண பாருங்க. ஸோ நான் நிறைய பேருக்கு என்கிட்ட இருக்கிற கொஸ்டின் ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் இருக்குது. ஸோ எங்கே இருக்குன்றதெல்லாம் நான் கண்டிப்பாக தேடி முடிஞ்ச அளவு இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து படிக்கிறதோ நம்ம கூட இருக்கிற எல்லாருமே வந்து சேர்த்து வந்து மேலே ஏற்றிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5th கொஸ்டின் 6th கொஸ்டின் 2 மார்க் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரூஃப் பண்ணுற சும்மு யூலர் தியரம்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த dy/dx வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. யூலர் தியரம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து டெய்லர் சீரிஸ்லேருந்து ஒரு டைம் கேட்டிருப்பாங்க. இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ரெக்டாங்குலர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொடுத்த கொஸ்டின்ல இருக்கும். அது மேக்ஸிமம் மினிமம். ஸோ இப்போ நீங்கள் இந்த தேர்ட் யூனிட்டை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கும். தேர்ட் யூனிட் வந்து ஒவ்வொரு டைம் ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் இதில் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வந்து இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து எதை கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும். ஏன்னா டெய்லர் சீரிஸ் நீங்கள் படிச்சுட்டு போயிட்டு அந்த டைம் வந்து டெய்லர் சீரிஸ் கேட்காம விட்டுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் படிச்சிருப்பீங்க, அடுத்த டைம் கேட்காம விட்டுருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எது ரிப்பீட்டாக இருக்கோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுதோ அதை நல்லா படிக்க பாருங்கள். ஸோ அடுத்து 4th யூனிட்டில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் வச்சு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்ன இன்டெக்ரல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். ஸோ இதில் வந்து எவாலுவேட் பண்ணுற சம்ஸ் தான் நிறையா கேட்டு வச்சுருப்பாங்க. இன்டெகிரேஷன் அதுபோக பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்தும் கேட்டிருப்பாங்க இதில். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. அதாவது இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக மார்க் எடுக்கணும், சென்டம் எடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இப்போ வந்து கண்டிப்பாக எழுதுகிறவங்க அரியர் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ இல்லை வந்து கரண்ட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மேக்ஸிமம் இருக்க மாட்டீங்க. ஏன்னா ரெகுலேஷன் 25 தான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் படிப்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை படிக்கிறப்பே வந்து பாஸ் ஆகிறதுக்கு இல்லை கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், ஒரு 70 ரேஞ்சில் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணாலே போதும். உங்களுக்கு அது எந்த டாபிக்ஸ் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சாலே உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் இன்டெக்ரல் இந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து அடுத்து இந்த போலார் கோஆர்டினேட்ஸ்லேருந்தும் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதுபோல் வால்யூம் ஆஃப் த சாலிட்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அடுத்து ஏரியா ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எவாலுவேட் பண்ணுற கொஸ்டின். ஸோ அது மாதிரி இன்னொன்று என்னென்னா இந்த ஏப்ரல் மே 25 கொஞ்சம் கஷ்டமாக வந்து கேட்டிருக்காங்க மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் கொஸ்டின். ஆனால் காமனாக வந்து உங்களால் வந்து ஈஸியான கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் முடிஞ்சாலும் ஒரு 3 யூனிட் கவர் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வச்சு படிச்சிங்கனாலே உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு அது ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாமாக இருக்கும். ஸோ அப்படி எக்ஸாம் ஃபஸ்ட்டு டைம் எழுதுகிறப்போ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் தீரியாக வருமா இல்லை வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் வருமானே ஒரு சில பேருக்குலாம் டவுட் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கொஸ்டினோட ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்த கொஸ்டினே உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இந்த வீடியோ முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களால் கொஸ்டின் ஷேர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ண பாருங்கள். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். MA 3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த PDF வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் இதில் வந்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஜன் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன் பார்ட்டியில். அதுபோக வந்து மேட்ரிக்ஸ் ஃபார் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இது வந்து உங்களுக்கு நான் போல்டு பண்ணி கொடுக்கல. ஸோ எல்லா கலரும் கொடுத்தாலே படித்தா போதுமானது. இது வந்து பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்குரிய இதெல்லாம் கொடுத்து வச்சிருப்பேன். ஸோ லாஸ்ட் மினிட்க்கு எல்லாத்தையும் படிக்க முடியாதுங்கிறனால ஸோ அதே மாதிரி நீங்கள் 13 மார்க்கு உங்களுக்கு 16 மார்க்கே படிச்சிங்க அப்படின்னாலும் இந்த 16 மார்க் வந்து நீங்கள் 2 மார்க்கில் கேட்குறப்போ ஈஸியாக அட்டன் முடியும். ஹேலே ஹாமில்டன் தியரம்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து பார்ட் பியில் 2வது ஸ்பிளிட்டிங் கொஸ்டினாக கொடுத்து வச்சிருக்கேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் அதையுமே உங்களால் 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் தரவு பண்ணாலே போதும். இல்லை உங்களுக்கு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வச்சு படிக்கலாம். நான் வந்து இதில் கொடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் யூனிட்டில் அந்த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷனும் லிமிட் சம் வச்சு கேட்டிருப்பாங்க, அது பார்த்துருப்பீங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ், ஸோ அது போக வந்து இந்த டேஞ்சன்ட் லைனு, டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் நம்ம கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஸோ அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா தேர்ட் யூனிட்டில் மேக்ஸிமம் மினிமம் ஃபங்க்ஷனு, இந்த ஜாக்கோபியன் டெய்லர் சீரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ லெக்ராஞ்சும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் வராமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா அந்த மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ், மேட்ரிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், கால்குலஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கால்குலஸோட பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ஸ்டெப் மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 4th யூனிட்ல வந்து சப்ஸ்டியூஷன் ரூலு, ஸோ எவாலுவேட் ப்ரூவ். ஸோ நான் எவாலுவேட் ப்ரூவ்னு வந்து இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து இந்த எவாலுவேட் ப்ரூவில் இருக்கிற எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கனாலே
போன டைம் நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்துருந்தீங்களா உங்களால் ஈஸியாக பாஸ் ஆக முடியும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ உங்களால் வந்து ஒரு டாபிக் படித்தாலும் நல்லா தரவு பண்ணுற மாதிரி டாபிக்ஸ் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியலனாலும் உங்களால் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க் எடுக்கிற மாதிரினாலும் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருப்பேன். 5th யூனிட்லேயும் ட்ரிபிள் இன்டெக்ரல் வச்சு கேட்டிருந்தாங்க, நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் பிளேன் ட்ரிபிள் இன்டெக்ரல் வந்திருக்கு. ஸோ வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் சொன்னேன். ஏரியா என்க்ளோஸ்டு பை பிளேன் கர்வ்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது சொல்ல வரது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டினை கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது வந்து நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இப்படி ஜஸ்ட் ஜென்ரலாக பார்க்காம நீங்கள் ஒரு இதில் எழுதி வச்சு ஸோ எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அனாலிசிஸ் பண்ணி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மார்க்ஸ் எடுக்க முடியும். அதுக்காக ப்ரீவியஸ் கொஸ்டினை மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. அதே பேட்டர்னில் ஸோ அது போக வந்து அது மாதிரி இருக்கிற மாடல் சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அது போக நீங்கள் பல டாபிக்ஸ் எங்கெங்கேயோ தேடி படிக்கிறதுக்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஜன் வேல்யூஸ் அண்ட் ஈஜன் வெக்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடு, கேலக் மில்டன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ லிமிட் சம் வந்து செகண்ட் யூனிட்ல கேட்டிருக்காங்க. டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷனு, ஸோ போக ஜாக்கோபியன், டெய்லரு, ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஸோ எவாலுவேட் ப்ரூவ்ங்கிறது நீங்கள் ப்ரூவ் பண்ணுற சம்ஸ் கொஞ்சம் நிறையா பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்த ட்ரிபிள் இன்டெக்ரலோட பேசிக்ஸ் கான்செப்ட்ஸும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு நாளில் இல்லை 2 நாளில் இல்லை ஒரு வாரத்தில் உட்காந்து படிக்கிறதுக்கான ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் டோட்டலாக ஃபஸ்ட்டு செமஸ்டரே படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு பேஸ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஃபுல்லாக வந்து மேக்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் படிக்க பாருங்கள். அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டினே எல்லாமே கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு சில கொஸ்டின் கிடைச்சாலும் அந்த கொஸ்டின் மட்டுமே நல்லா சால்வ் பண்ணி பாருங்க. அதாவது பாஸ் ஆகிறது ஓரளவு நல்ல மார்க் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஒரு ஜஸ்ட் ஐடியா வச்சுட்டு அது போக நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அது போக வந்து மேக்ஸ் வந்து புரிஞ்சு போடுங்க. ஸோ அந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதை மட்டும் மனப்படம் பண்ணுங்க. ஏன்னா அதே சம்ஸ் திரும்ப கேட்க மாட்டாங்க. ஸோ அதே நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஒரு அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படிக்க பாருங்க. நம்ம கொடுத்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நான் கொடுத்த கொஸ்டின் வந்திருக்குங்கிறக்காக அப்படியே ஃபுல்லாக படிக்காங்க. நான் கொடுத்தது வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஒரு சில டைம் வந்து கேட்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு வட்டமும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து கேட்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நான் எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்து வச்சிருப்பேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கணும். ஜஸ்ட் வந்து 2-3 டாபிக் பாட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் 3rd யூனிட்லாம் ஒவ்வொரு டைம் கேட்டு வச்சிருக்காங்க வித்தியாசமாக. அப்போ அப்படி படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களால் மார்க்ஸ் எடுக்க முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக தான். நிறைய பேருக்கு வந்து எப்படி படிக்கணும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி படிக்கணும், செகண்ட் ஹாஃப் எப்படி படிக்கணும்னு தெரியல. ஸோ அதனால தான் ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் உங்ககிட்ட இருக்க கொஸ்டினை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.